ஹலோ ஆல். இந்த வீடியோ எதை பற்றினா, நாளைக்கு எங்கள் யூஜி காலேஜ்லேருந்து கான்வெகேஷனுக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் போகிறோம். அதோட vlog தான் இது. வாங்க பார்க்கலாம். பேசிக்காகவே என்னோடய ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே கரூரில் தான். ஸோ கரூர் தான் என்னோடய சொந்த ஊர். காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நான் வேறு வேறு பிளேஸில் போய் தங்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ கரண்ட்டாக வந்து நான் திருவண்ணாமலையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பி நான் கரூர் போகிறேன். நாளைக்கு தான் கான்வெகேஷன். கரூருக்கு வந்து நான் பஸ்ஸில் தான் போகிறேன். ஸோ ஐ எம் ஆல் ரெடி. midnight ஒரு 1:30 நான் வீடை ரீச் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் நோ ஐ காட் அப் அண்ட் ஐ ஹாவ் டு கோ அண்ட் கெட் ரெடி. Cool. Hey. நானும் அப்பாவும் காலேஜ் கிட்டே வரும்போதே அந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காலேஜ் கேட் முன்னாடி போஸ்டர் கிட்டே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உள்ளே போயாச்சு. ஒவ்வொருத்தராக பார்க்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கேப்பா. இந்த அக்கா கடையில் தான் வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் 5 ரூபாய்க்கு அப்பளம் ட்ரிங்க்ஸ்னு வந்து வாங்கிட்டுருப்போம். ஸோ அந்த அக்காவும் ஞாபகம் வச்சுட்டு எங்ககிட்ட பேசினாங்க. இது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட டிஃபன் பாக்ஸ். எப்போவுமே நான் தான் ஃபஸ்ட்டு காலி பண்ணுவேன். அன்றைக்கி நீ கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டேன். அவளும் எடுத்துகிட்டு வந்துட்டா. ஸோ எப்பவும் போல் நான் அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கி சாப்பிட்டேன். அந்த ஃபீலே தனி. Purify our hearts and the soul and enlighten our heads to carry this noble service. Thank you. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கும் என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கிஃப்ட்ஸ் எதுக்குன்னா, நான் என்னோடய டிபார்ட்மெண்ட்லேயே ஃபர்ஸ்ட் வந்ததுக்காக நான் ரிசீவ் பண்ணேன். விளையாட்டுத்தனமாக சுற்றிட்டு இருந்த காலம் போய் அவங்களோடையே சேர்ந்து பட்டதாரின்ற ஒரு பட்டம் வாங்கினதோட ஃபீலே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. நெக்ஸ்ட்டு டெலிஷியஸான ஒரு லஞ்சு. ஒரு தடவை கூட இவ்வளோ டேஸ்ட்டாக காலேஜ் டைமில் இருந்ததில்லை. சீனியர்ஸுக்கெலாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பாய் சொல்லிட்டு, நிறைய மெமரிஸோட எல்லாருமே கிளம்பியாச்சு. தம்பி தான் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போனால். ஸோ வழியில் ஒரு ஐஸ்கிரீம் ஜூஸ் குடிச்சிட்டு ஈவினிங்காக வீட்டுக்கு போயிட்டு ரிலாக்ஸ்டாக வெளியே உட்காந்துட்டு, சரி டின்னர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் என்னன்னு சொல்லிட்டு சேமியா, தேங்காய் சட்னி, ஆம்லெட் போட்டு எல்லாருக்குமே நான் சர்வ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டே காலையிலே மீன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நானே ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்டோட அம்மாவை கேட்டு மீன் மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சு, ஸோ மீன் குழம்பும் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ நானே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. வீட்டில் எல்லாரோடையும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு.